தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. அதாவது அந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்ண சொல்லி சிவபெருமான் அவரை சம்ஹாரம் செய்ய ஒரு அற்புதமான சக்தியை உண்டு பண்ணுகிறார். இப்படிப்பட்ட சக்தினா இந்த பூமியை தேராக மாற்றுகிறார். அந்த ஆலய அமைப்பு பார்த்தீங்கன்னா தேர் போல நீண்டு இருக்கும் நம்ம அமைப்பு. இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அந்த அமைப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக தேரில் இருக்க மாதிரி அதாவது வலதுபுறம் உள்ளே போகிற மாதிரி வழி இருக்கிறது ஒரு சிறப்பு. நேராக தான் இருக்கும் எல்லா ஆலயங்கள்லையும், ஆனால் பார்த்தோம் சைடில் போகிற மாதிரி ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு. ஆக பூமியை தேராகவும் சூரிய சந்திரங்களை தேர் சக்கரங்களாகவும் 4 வேதங்களை 4 குதிரைகளாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் மேருமலையை வில்லாகவும் வாசுகி பாம்பை நானாகவும் சரமாக விஷ்ணு பகவானையும் அந்த சரத்தின் நுனியிலே அக்னி பகவானையும் மீதமுள்ள தேவரெல்லாம் தேரோட அங்கங்களாக வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சக்தியை உண்டு பண்ணி கொண்டு சிவபெருமான் அந்த அசுரனை அழிக்க சம்ஹாரத்துக்கு போகிறார். அப்போ விநாயகப் பெருமானை வழிபட